ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருவில் தேர் செல்லாததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை வெங்கடேஷ், இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய இந்த குன்னம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மூங்குழியம்மன் தேர் திருவிழாவிலேயே அந்த பட்டியலின மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு தேர் திரும்பாததால் விடிய விடிய அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்னம் பகுதியில் மிகவும் அந்த பழமை வாய்ந்த மூங்கிலியம்மன் ஆலயமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே 5 வருடத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் தேர் திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலே நேற்றிரவு முதல் நாள் தேர் திருவிழாவானது நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவின் போது இந்த வீதி உலா வரும்போது சுமார் 150 பட்டியலின குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய பகுதிக்கு தேர் திரும்பாமல் ஊர் திரு, அதாவது பிற சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த அம்மனுக்கு சீர் செலுத்த அந்த பட்டியலின மக்கள் காத்திருந்த நிலையிலே அந்த பகுதிக்கு வராததால் அவர்கள் மிகவும் கொந்தளிப்பு ஆகி உடனடியாக அந்த பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அந்த சுபாசத்திரம் வாலாஜாபாத் மாநில நெடுஞ்சாலையிலே வந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக தகவல் அறிந்து வந்த அந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த பட்டியலின மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் சுமார் 11 மணியிலிருந்து அதிகாலை வரை தொடர்ந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அந்த சாலையிலே இந்த போக்குவரத்தானது ஸ்தம்பித்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சில சம்பந்தன்றிய திசை திருப்பி இந்த குறுக்கிட்டு பேசியிருக்காங்க. இந்த போலீசார் 5க்கும் மேற்பட்ட தற்போது கைது செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையிலே இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.